நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஒரு ஃபைல் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் டாப் டு பாட்டமாக பார்ப்போம். ஸோ 2026 7வது மாதம் 25ஆம் தேதி ஆகிய இன்னைக்கு என்ன மெத்தட் இருக்குது, ஸோ ஏதாவது அப்டேட் விட்டுருக்காங்களா பேமெண்ட் பண்ணுறதுல, அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து கூப்பிட்டீங்கன்னா, எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து கூப்பிடுங்க. அந்த நம்பரை பார்த்து கூப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து 12,000 ரூபாய் சார்ஜஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபைல் போட்டு தரேன் 1500 சிங்கிள் பிளாக்குக்கு. அதே மாதிரி நம்ம கொரிஸ் கிளியர் பண்ணி தரோம். கொரி வந்து ஒரு கொரிக்கு 300 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறோம். ஸோ அந்த தேவைகள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்பரை பார்த்து கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் போட்டிருக்காங்கன்றதுக்கு இந்த பில்டிங் பிளானில் வந்துட்டு நம்ம பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், பில்டிங் பிளான் அப்ரூவல்னு ஒன்று இருக்கும். இங்கே தான் நம்ம டிராயிங்கை ஸ்க்ரீனிட்டி பண்ணி ஃபைல் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த பில்டிங் பிளான் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட்டட் அப்படின்னு காமிச்சுது அப்படின்னா நமக்கு ஜென்ரேட்டட் பண்ணிட்டாங்க, லோக்கல் பாடியிலேருந்து நமக்கு டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பேமெண்ட் கட்டுறதுக்காக நம்மள்ட்ட பெண்டிங் இருக்குது. யார்கிட்ட பெண்டிங் இருக்குது? சிட்டிசன்ட்ட பெண்டிங்கில் இருக்குது. எவ்வளோ நேரமாக பெண்டிங் இருக்குன்ற இந்த விஷயம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போது எவ்வளோ பேமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக இந்த ஆக்ஷன் பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வியூ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கடைசியாக லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ 75,150 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரிலாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம ஓவராலாக நம்மளுடைய பில்டப் ஏரியா எஃப்எஸ்ஐ ஏரியா வந்து 181 ஸ்கொயர் மீட்டர், அது இல்லை இதுதான் 1948 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்துருவோம். இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா 75,150 ரூபா. இது வந்து கிராம பஞ்சாயத்து. இப்போ வந்து 1948 போட்டு டிவைட் பண்ணும். இப்போ கிராம பஞ்சாயத்துக்கு 25/7/2026 அன்னைக்கு தோராயமாக ஒரு 38 ரூபாய் கிராம பஞ்சாயத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் யாராவது கால் பண்ணி நான் கிராம பஞ்சாயத்தில் இருக்கேன் எவ்வளோ ஆகும்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 38 ரூபா அல்லது 35 40 ரூபாய்க்குள்ள வரலாம், அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? 38 ரூபான்றது ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஊரில் என்ன பண்ணுறாங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. சரியா? பில்டிங் ஏரியாவுக்கு இவங்க 15 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு 1950, அது 48ன்றத இவங்க 50 ரவுண்ட் பண்ணி இவ்வளோ தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வில்லுக்கு ஒரு 1000 ரூபாயும், காம்பவுண்ட் வாலுக்கு ஒரு 1000 ரூபாயும், இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து பார்க்கறதுக்காக ஒரு 1000 ரூபாயும். ஸோ அதுக்கடுத்து வெல்ஃபேர் ஃபண்டு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 75,150 ரூபாய் அப்படின்றது இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைனலாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. கடைசியாக ஒரு கிளைண்ட் நம்மள்ட்ட என்ன கேட்டார்னா இந்த 42,900 தானே நான் கட்டணும். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரா இதை கூட்டி இங்கே போட்டிருக்காங்கன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இங்கே டோட்டல் பேயபிள் நெட் அமௌண்ட்ன்ற இடத்துல தான் சார் நம்ம இருக்கிறது தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கட்டுறது வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். எங்கே கட்டணும் அப்படின்னா இந்த பில்டிங் பிளான் பர்மிஷனில் பில்டிங் பிளானில் வந்துட்டு இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துலையும் லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட்டட் வந்துருக்கும். இங்கே ஆக்ஷன் பட்டன் இருக்கும். இந்த ஆக்ஷன் பட்டனுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபார்வர்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்வர்ட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நம்மள்ட்ட சிட்டிசன்ட்ட இருக்கு, நம்ம அதை ஃபார்வர்ட் பட்டன் கொடுத்து நம்ம வந்து அதை பே பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விடணும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே பேமெண்ட் காமிச்சு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும்.
இந்த மேக் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ரீடைரக்டிங் பேமெண்ட் கேட்வேன்னு கேட்கும். ஸோ பேமெண்ட் கேட்வே போகிறதுக்காக அடுத்து இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் மொபைல் டேட்டாவில் பண்ணாதீங்க, இன்டர்நெட்லேருந்து பண்ணுங்கள். இன்டர்நெட் இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது நெட் சென்டரில் போய் கூட பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணும்போது இன்டர்நெட் கட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் வரக்கூடாது, திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பேசிக்கான, அதாவது நான் பேமெண்ட் கட்டும் போது பின்னாடி வரக்கூடாது, பேக் இந்த இடத்துல பேக் பட்டன் இருக்குது அமைக்கிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, இந்த சொல்லுவாங்க, இது பேர் ரீஃப்ரெஷ்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஃபோன்பே அப்ளிகேபிள், யூ ஆர் ஃபேஸிங், மேலே ஒரு மெசேஜ் புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல கிரெடிட் கார்டு வச்சு கட்டிக்கலாம், நெட் பேங்கிங் வச்சு கட்டிக்கலாம். ஸோ if you are facing issue while making payment through PhonePe, please use an alternative UPI application to complete your transaction. ஸோ ஃபோன்பேல ஏதாவது பிரச்சனை வந்தால் அடுத்த ஏதாவது ஜிபே மாதிரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங் வேலெட்டு பாரத் கியூஆர், நம்ம பாரத் கியூஆர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பேமெண்ட் நவ் அப்படின்னு இருக்கும், இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் இது மாதிரி ஆகும். இந்த டைம் போயிட்டு இருக்கும், இந்த டைமுக்குள்ளே கட்டணும். எனக்கு ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதை ஃபோட்டோ பிடிச்சி நான் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அந்த கிளைண்ட் கட்டுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு, பேமெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேமெண்ட் எடுத்துட்டாங்க ஆனால் டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ அது வந்து சக்ஸஸ்ன்ற லிஸ்ட்டில் வராது, நமக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரி கணக்கில் தான் வரும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன், என்னுடைய ஜிபேல இருந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இப்போ சக்ஸஸ்னு வந்துருச்சு மொபைலில், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ரெக்கார்ட் கெட் அப்லோடட் அப்படின்னு அப்டேட்டட் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விட கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் அதுக்கு கீழே பாருங்களேன், இப்பயும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னா, லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட்டட் தான் இருக்கு. ஸோ பெண்டிங் எட் நம்மள்ட்ட தான் இருக்கு. அதாவது இந்த பில்டிங் பிளான்ல வந்துட்டு இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல்ல இந்த இடத்துல எதுவும் பெண்டிங் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நம்ம பேமெண்ட் கட்டிட்டாலே அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கட்டினதுக்கு அப்புறமா திருப்பியும் ஃபார்வர்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ ஃபார்வர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபைலை நம்ம ஆஃபீஸுக்கு திருப்பியும் ஒரு டைம் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். நான் பேமெண்ட் கட்டிட்டேன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம வந்து ஃபைலை ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது இங்கே பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவலில் தான் இருக்கீங்க. பில்டிங் பிளான் அப்ரூவலில் வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. அதுவே பில்டிங் பிளான் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேஷன் பேமெண்ட் ஃபினிஷ்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ யாருக்கிட்ட பெண்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். எவ்வளோ நேரம் பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 செகண்ட் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அது செகண்ட்ஸ் வந்து காமிக்கும். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் இங்கே டவுன்லோட் பட்டனுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்குரினிட்டி ஃபீஸ் ரிசிப்ட், அடுத்தது அப்ளிகேஷன் இ சப்மிட், அதுக்கு அடுத்தது டிமாண்ட் ஃபீஸ் ஜென்ரேட்டர்னு வந்திருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கான டிமாண்ட் கட்டணத்துக்கான அந்த இது இங்கே வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டா கட்டிட்டோன்றதுக்கான முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஆஃபீஸில் வந்து அவங்க ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் அப்ரூவல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ புரியல, ஏதாவது சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 12,000 ரூபாய் சார்ஜஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணித்தரோம், 1500க்கு ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணித்தரோம். அதே மாதிரி கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொரிக்கு 300 rupees சார்ஜஸ் பண்ணி கொரியுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ கீழே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அது ஜாயின் பட்டனில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜாயின் பட்டனில் இருக்கவங்களுக்கு தனியாக வந்து வீடியோக்கள் மேக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்களும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.